உள்ள யூடியூப் நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பிக் பாஸ் ஃபைனலு டைட்டில் வின்னரு இது நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது டைட்டில் வின்னர் திவ்யாவுக்கு கிடைச்சது உண்மையிலேயே அவங்க செஞ்ச அதிர்ஷ்டம், அவங்களுக்கு லக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது முழுக்க கானா வினோத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று. அவர் பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு வெளியே வந்ததுனால இது அடுத்த வாக்கு வித்தியாசத்தில் இருந்த திவ்யாவுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைத்த ஒன்று. இது கானா வினோத் கொஞ்சம் அவசரப்பட்டார். ஏன்னா இதுக்கு முழுக்க இல்லைன்னு சொன்னாலும் அது அரோராவின் உடைய பிரெயின் வாஷ் தான். அதாவது ஒரு அப்பாவி ஒன்றுமே தெரியல அவர் எப்படி வெளியே அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு எப்படி ரீசனை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாத ஒருவரை உட்கார வச்சு அவரை இப்படி பண்ணால் இது இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1க்கு 2 தர கானா வினோத் கேட்டார். அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்க வச்சது, அதை விளக்கமாக சொல்லி அவருக்கு புரிய வச்சது. புரியல முதல்ல, அதை 2-3 தர சொல்லி புரிய வச்சது அரோராவே சாரும். அது பணப்பெட்டியை எடுத்தது வினோத் எடுத்துகிட்டு வந்தது அரோரா செய்த பிரெயின் வாஷ் தான். ஏன்னா அவங்க டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினச்சாங்களா என்னமோ தெரியாது, ஆண்டவனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க கான்செப்டில் செஞ்சுருக்கலாம். அது இவர் அவசரப்பட்டு இது பண்ணார். ஏன்னா இவருக்கு வரக்கூடிய அது தகுதி தான், இவருக்கு வரக்கூடிய அந்த ஒரு இதுதான். அதை அடுத்த வாக்கு வித்தியாசத்தில் இருந்த திவ்யாவுக்கு லக் அடிச்சிருச்சு. அதே மாதிரி கார் கேமில் சபரி இறங்கினதுனால தான் இவங்க ஃபினாலிஸ்டில் இதாக ஆகுனாங்க. அரோராவுக்கு ஒரு லக்கு கிடச்சிச்சு சபரி இறங்குறதுனால. வினோத் போயிட்டார்னா இந்த டைட்டில் வின்னர் நமக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அரோரோட எண்ணமாக இருந்துருக்கு. அதனால் வினோத் போன உடனேயே அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஆனால் வினோத் உள்ளே வந்தோன்னா அழுவுனாங்க கொண்டாங்க, அதெல்லாம் வேறு. அது கேமில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று. இது திவ்யாவுக்கு ஒரு லக்கு. சபரி இறங்கினோன்னா இவங்களுக்கு எப்படி லக்கு கிடைச்சிச்சோ அதே மாதிரி பணப்பெட்டியை எடுத்தோன்னா திவ்யாவுக்கு லக்கு கிடைச்சிது. ஓகேவா? சரி, எப்படியோ ஏதோ, அதாவது சொல்லுவாங்கள்ல, கூட நிறைய கத்திரிக்காய் இருக்குது, அந்த கத்திரிக்காயில் எல்லாமே சுத்த கத்திரிக்காய், அந்த சுத்த கத்திரிக்காயில் எது நல்ல கத்திரிக்காவோ அதை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி